சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் தற்பொழுது திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்படுகிறார். டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான போலீசார் அவரை அழைத்துச் செல்கிறார்கள். திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 9:15 மணி அளவில் அவரை சென்னையில் இருந்து அழைத்து வந்த போலீசார் அவரிடம் சிறிது நேரம் விசாரணை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வழக்கினுடைய கோப்புகளை கொண்டு தொடர்ந்து டிஎஸ்பி தமிழரசி உயரதிகாரியுடன் ஆலோசனை நடத்துவதற்காக எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் வந்தார். பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆவணங்களை தயாரித்து இங்கிருந்து தற்பொழுது அழைத்துச் செல்கிறார்கள். அதற்கு முன்னதாக மருத்துவமனையிலே அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். திருத்தணி நீதிமன்ற நடுவர் வெங்கடேஷ் முன்னிலையில கொண்டு சென்று ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் சிறுவனை கடத்துவதற்கு அவருடைய அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அது தொடர்பான ஆதாரங்களை காவல்துறை நீதிமன்றத்திலே கொடுத்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்வதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக ஆஜராகி இருந்த ஜெயராமை அப்பொழுதே காவல்துறையினர் கைது செய்தார்கள். அங்கிருந்து காவல்துறையினுடைய சீருடையிலேயே அழைத்து வரப்பட்ட அவரை வரும் வழியிலேயே அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவருடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய சீருடையை மாற்றிவிட்டு சாதாரண உடையில் அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையில் இந்த கடத்தல் உங்களுக்கு இந்த காரை கொடுத்தது ஏன் என்ற கோணத்தில் அந்த விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்குரிய காரணத்தை அவர் சொல்லி இருப்பதாகவும் அவற்றை அதை பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. இந்த நடைமுறைகள் முடிந்த பிறகு விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகள் முடிந்த பிறகு தற்பொழுது ஆவணங்களுடன் அவரையும் அழைத்து சென்று திருத்தணி மருத்துவமனைக்கு திருத்தணியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் இது வழக்கமான நடைமுறையாக இது மேற்கொண்ட பிறகு நீதிமன்றத்திலே நீதிமன்ற நடுவர் முன்னிலையில ஆஜர்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு குறித்த ஒரு விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இவருடைய வாகனம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த ஒரு 5 பேர் கைது செய்யும் பொழுது அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கார்ல ஏடிஜிபியினுடைய கார் அல்ல, மாற்றி வேறொரு காரை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட இதுவரை அவருடைய காரை பறிமுதல் செய்யவில்லை. எனவே இதில் யாரேனும் தொடர்பு இருக்கிறதா, இது காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் இதை இந்த காரை மாற்றுவதற்கு அவர்களும் இதுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்ற கோணத்துல உயரதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கார் பயன்படுத்தப்பட்ட அந்த காரையும் வழக்கில் கொண்டு காண்பித்து நீதிமன்றத்திலே அவற்றையும் ஒப்படைக்க இருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக நாளை அல்லது நாளை மறுதினம் இதற்கான இதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள் என்றும், அது தொடர்பாக இன்றைய தினம் வடக்கு மண்டல ஐஜி நேரடியாக திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்திற்கு உயரதிகாரியிடம் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில மேற்கொள்ளாமல் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் ஏதும் ஒரு சில இடங்களில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டிருக்கிறார்களா என்றும், அதற்கு வேண்டுமென்றே காவல்துறையை சேர்ந்த சிலர் அது நடந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்துவதற்கும், அவ்வாறு செய்திருந்தால் அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் உயரதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இவரை கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை தற்பொழுது திருத்தணி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். முன்னதாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை முடித்த பிறகு நீதிமன்றத்துல நீதிபதி வெங்கடேஷ் முன்னிலையில ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.